என்னுடைய இதயம் உங்களுக்கானது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி, கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது கிளிநொச்சி மாவட்டம் தென்னாங்கட்டை கோரக்கங்கட்டன்ற ஒரு இடத்துல நிற்கிறோம். ஏன் இந்த ஆலயத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம்ன்றதை நான் சொல்ல போகிறேன். நாங்கள் ஒரு உதவி திட்டம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு உதவி திட்டம்ன்றதை விட ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு உதவி திட்டம். இந்த உதவி திட்டத்தை வழங்கினவர் யாருன்னு சொல்லணும். கதிரவேலு இதயகுமார். அவர் ஜெர்மனில் இருக்கிறார். அவரோட சொந்த இடம் உரும்பிராய். அவர் ஒரு 35 பிள்ளைகளுக்கான ஒரு கல்வி ஒழுங்குபடுத்தலுக்கான புத்தக பேக் வழங்கல், அதோடு சேர்த்து ஒரு ஆசிரியருக்கான கொடுப்பனவு. இன்றைக்கு ஆரம்ப விழா. அந்த ஆரம்ப விழாவை நாங்கள் செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அதோட அவர்கள சொந்தக்காரர், அவர அப்பா, அவர சித்தியாக்களும் வந்திருக்கணும். அவைகளும் சேர்ந்து தான் இந்த நிகழ்வை கொண்டாட போகிறோம். இந்த 35 பிள்ளைகளுக்குமான புத்தக பைகள் வழங்கப்பட இருக்கிறது. அதுக்கான ஆசிரியருக்கான கொடுப்பனவு இன்றைக்கு வழங்க இருக்கிறது. அந்த ஆசிரியருக்கான கொடுப்பனவும் அந்த பிள்ளைகளுக்கான புத்தக பை வழங்கலோடையும் இன்றைக்கு இந்த கல்வி திட்டம் ஆரம்பிக்கப்படுது. அந்த கல்வி திட்டம் என்னென்று நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால், அறநெறி பாடங்களை ஆரம்பிக்கிறோம் இந்த கிராம மக்களுக்கு. இந்த கிராம மக்கள் மிகவும் ஒரு பர்மக்கோட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு இடம். இந்த இடத்தை நாங்கள் தெரிவு செய்து இங்கே படிக்கிற மாணவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு கஷ்டமான நிலை. இன்றைக்கு தாய் தந்தையினர் ஒரு கூலி வேலைக்கு போய் அவங்க அன்றன்றாடு சாப்பாட்டுக்கு அவங்களால சாப்பிட முடியுமே தவிர மேற்கொண்டு கல்வியை நகர்த்துறதுக்கோ அல்லது அந்த பிள்ளைகளை மேற்கொண்டு படிப்பிக்கிறதுக்கோ அவங்களால முடியாது. அப்படியான ஒரு சூழலுக்காக நாங்கள் இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு 35 பிள்ளைகளுக்குமான அறநெறி பாடங்களை ஆரம்பித்து அவங்களுக்கான ஆசிரியருக்கான கொடுப்பனவிலிருந்து புத்தக பையெல்லாம் கொடுக்கறதுக்காக அவங்களோட சொந்தக்காரர் வந்திருக்கணும். அந்த இதயகுமார் அன்னைக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவிக்கிறேன். ஏனென்றால் அவர் இந்த கல்வி திட்டங்களை ஆரம்பித்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்லொரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் என்ற சொல்லி நோக்கத்தோடு எங்களோட இணைஞ்சிருக்கிறார். உண்மையில் அவற்றை இதயகுமார் என்றதுக்கான அர்த்தத்தோடு அந்த இதயத்தை மக்களுக்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு நல்ல புனிதமான ஒரு நல்லொரு அன்பான ஒரு மனிதர் என்ற அவற்றை நிகழ்வை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க அந்த நிகழ்வை நாங்கள் பார்ப்போம் தொடர்ந்து.
இங்கே வருகை தந்திருக்கின்ற இதயகுமாரன் இந்த உறவுகளுக்கும் அவர் தந்தையார் சித்தி மேம் அடுத்தது அவங்களோட உறவுகளும் அதை விட ஆசிரியர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் உண்மையில் ஒரு சந்தோஷமான நாள். இந்த இடத்துல ஒரு அறநெறி பாடத்தை ஆரம்பித்து இந்த கிராம மக்களுக்கு ஒரு கல்விக்கான ஆரம்ப புள்ளியை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். இந்த நல்ல நாளை ஏற்படுத்திய ஜெர்மனியில் வசிக்கின்ற இதயகுமார் அன்னைக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். அவர் இப்போ குறிப்பிட்ட நேரம் அவர் பார்க்குறதுக்கு இருக்கிறார், கதைக்கிறதுக்கும் அவர் இருக்கிறார், இந்த பிள்ளைகளின் நிலப்பாட்டையும் பார்க்குறதுக்கு இருக்கிறார், அதோட இவங்களோட கதைக்கிறதுக்கும் இருக்கிறார். இப்படி ஒரு நல்ல உள்ளம் கொண்ட இதயகுமார் அன்னைக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அவரது உறவுகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்து கொண்டு அறநெறி கல்வியை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு ஆசிரியர் வேணும், அந்த ஆசிரியருக்கான கொடுப்பனவு வேணும். அதை விட அந்த பிள்ளைகளுக்கான புத்தகங்கள் அல்லது புத்தக பேக்குகள் அதுகள் எங்களுக்கு தேவை. அப்படியான ஒரு இதை கதைக்கும் போது நான் இதயகுமாரன்கிட்ட சொன்னேன், இப்படி ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. உடனடியாக அவர் சொன்ன ஒரே ஒரு பதில், உண்மையில் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம், கல்வி கற்கின்ற பிள்ளைகளுக்கு தான் எப்படியாவது உதவி செய்யணும். அவர் இது மட்டும் இல்லை, அவரை உதவி நான் அப்படி தொடர்ந்து சொல்லுவேன், நிறைய உதவி செய்திருக்கிறார். கிராமத்தை தெரிவு செய்து இந்த கிராமத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு 33 மாணவர்களுக்கும் அவர்களுக்கான புத்தக பைகளும் இங்கே படிப்பிக்கிற ஆசிரியருக்கான 10,000 ரூபா மாத கொடுப்பனவும் வழங்குறதுக்கு அவர் திட்டமிட்டிருக்கிறார். உண்மையில் அதை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் இன்னும் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கிராமங்கள் இப்படியான சூழலுக்கு இருக்குது. அந்த கிராமங்களையும் நாங்கள் தத்தெடுத்து நிறைய பேரை நாங்கள் படிப்பித்து இந்த நாட்டுக்கு நல்ல பிரஜைகளை உருவாக்கி விட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அதுக்கு புலம்பெயர்ந்த உறவுகள் தயாராக இருக்கிறாங்க. இன்றைக்கு புலம்பெயர்ந்த உறவுகள் வெளிநாடுகளில் இருந்தாலும் அவங்களுக்கு முழுக்க பார்வையும் அவங்களோட நல்ல எண்ணங்களும் குணங்களும் முழுதுமே இங்கே தான் இருக்குது. படிப்பிக்கிறதுக்கு ஒரு பாதையை உருவாக்கி விடணுமென்றதுக்காக இன்றைக்கு இதயகுமாரன் முன்வந்து இந்த நடவடிக்கை செய்கிறது உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயம். இதயகுமாரனுக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவிக்கிறேன். அவர் அவரை சொந்த இடத்தையும் சொல்லணும். அவர் விரும்புகிற சொந்த இடம், அவர் நீண்ட காலமாக போய் ஜெர்மனியில் இருக்கிறார். அங்கே அவர் ஒரு தொழில் செய்தாலும் அவர் எடுக்கிற பணத்தை இந்த மக்களுக்கு செலவழிக்கணும். இந்த மக்களுக்காக கஷ்டப்பட்ட மக்களுக்கு, யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இந்த வாய் பேச முடியாது, காதும் கேட்காண்டா எங்கேயுமே வேலை கொடுக்க மாட்டாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படியான சூழல் அப்பா இல்லை. அப்படியான சூழலுக்கு இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு குழாய் கிணறு அடித்து அந்த பிள்ளைகளுக்கான கல்வி தேவைகளையும் பூர்த்தி செய்த ஒரு நல்ல மனிதர். இப்படியான ஆக்களை தேடி பிடிக்கிறதுன்றது கஷ்டம். இன்றைக்கு எத்தனையோ பேர் உதவி செய்தாலும் இன்றைக்கு புலம்பெயர்ந்த உறவுகள் நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. என்னூடாகவே நிறைய பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே இருந்தாலும் அவர் உண்மையில் ஒரு பாராட்டக்கூடிய ஒருவர். உங்களோட மனதில் இனி இதயகுமார் என்றால் ஆரென்று தெரிகிற அளவுக்கு அவர் உங்களுக்கு உதவி திட்டங்களை செய்து கொண்டிருப்பார். நீங்கள் இவ்வளோ நாளும் ஜோதிச்சிருப்பீங்க. இப்போ இந்த ஒழுங்குபடுத்தலுக்கு கூட நீங்கள் ஜோதிச்சிருப்பீங்க. எங்களுக்கு யாரையும் ஒரு உதவி செய்ய போயினோம், எங்களுக்கு புத்தக பேக் தர போயினோம். இது என்னென்று நாங்கள் அங்கே இந்த நிதி அனுப்பினோம், அவையில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும், அவையில் இந்த கஷ்டத்திலேயும் இந்த மக்களுக்கு, இந்த மாணவர்களுக்கு இந்த உதவியை செய்யணும் என்று யோசிக்கிறாங்களே தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. எனக்கு இந்த இடத்துக்கு நான் புதுசு, ஆனால் உங்களை நான் பார்க்குற நேரம் இது ஒரு அறநெறி பாடசாலை என்று கேள்விப்பட்டோன்னே சரியான சந்தோஷப்பட்டேன். ஏனெண்டா கூடுதலாக இந்து சமயத்தை விட்டு சில வேறு மதங்களுக்கு நிறைய மதமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் இந்த இடத்துல நீங்கள் இந்து சமயத்தை வளர்க்க வேணும் என்று சொல்லி ஒரு அறநெறியை கொண்டு எங்களோட சமயத்தை பாதுகாத்து வளர்க்குற விஷயங்களை நீங்களும் ஒத்துழைக்க வேணும். அதே நேரம் இங்கே இருக்கிற மக்களுக்கு யோசிக்க வேணும், எங்களோட இந்து சமயம் எவ்வளவு முக்கியமான பழமையான சமயம்ன்றதை அதை வடிவாக நாங்கள் புரிஞ்சு கொண்டா யாரும் அதே நேரம் எங்களுக்கு நல்ல வழிகாட்டல் இருக்குது. எங்களோட சமயத்திலும் இருக்குது, வேறு சமயத்திலும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் நீங்கள் இதை தொடர்ந்து கடைப்பிடிச்சு இந்த உதவியில் நாங்கள் கதிரவேலு இதயகுமார் தொடர்ந்து செய்வார். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, உங்களோட பாடசாலை படிப்புக்கோ மேற்கல்விக்கோ இல்லை உங்களுக்கு வேறு சுய தேவைகளோ சுய தொழில்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் இதை இப்படியே தொடர்ந்து வடிவாக செய்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து நாங்களும் இதில் பங்களிப்பு அளித்து உங்களை மேலே கொண்டு வரலாம்.
அதை நாங்கள் கொண்டு வருவோம்ன்றதை உறுதி செய்து அவற்றை சார்பில் உங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவித்து எங்களை அழைச்சதுக்கும் நன்றி சொல்லி என்னை பேச்சை முடிச்சுக்கொள்கிறேன். சொன்னது போல் இந்த அறநெறின்றது ஒரு முக்கியமானது. ஏனென்றால் இன்றைக்கு கலாச்சாரங்கள் உங்களுக்கு தெரியும் பறந்துபட்டு வேறுபட்டு போய்கொண்டிருக்குது. இன்றைக்கு இளைஞர்கள் சிறு சிறு வயசிலே இளைஞர்கள் யுவதிகள் என்று ஒரு வேறுபட்ட கலாச்சாரத்துக்கு போய்கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த சூழலுக்கு இந்த வகுப்புகள் ஊடாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு நல்ல அறிவையும் நல்ல ஒரு தத்துவமான சில செயல்களையும் செய்து கொடுக்கக்கூடிய அல்லது சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் ஆலயத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த அறநெறி. இந்த அறநெறியை தொடர்ந்து நடத்தணும். தொடர்ந்து இந்த அறநெறி நல்ல நிலைக்கு இந்த மாணவர்கள் ஒரு ஒரு இன்னும் சில இடங்களுக்கு போய் அல்லது வேறு இடங்கள்லையும் இந்த அறநெறி சம்பந்தமான கருத்துரைகளையும் அல்லது இது சம்பந்தமான விளக்கங்களையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆசிரியர் கற்பிக்கணும் என்று சொல்லி கேட்டு நான் இப்போ ஆசிரியர்கிட்டே நான் சில விஷயங்கள் இது சம்பந்தமாக கேட்க விரும்புகிறேன். நீங்கள் ஒரு வணக்கம். என்னென்னா இறைவன் நல்லருளால் எங்களுக்கு இவ்வளோ பிள்ளைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். என்னென்னா அறநெறிக்கு எங்களை பிள்ளைகள் சரியான குறைவாகத்தான் இருக்குது. ஆனால் இந்த கிராமத்தில் இது எங்களுக்கு போற்றப்பட வேண்டிய ஒரு இது. இவைக்கு காலமே 8 மணியிலேருந்து 12 மணி மட்டும் ஞாயிற்றுக்கிழமை கட்டாயம் வரணும்னு சொல்லி கடவுளோட சம்மந்தப்பட்ட அறநெறிகளை போதிப்பதற்காகத்தான் இவையெல்லாம் நாங்கள் இங்கே அழைக்கிறோம். ஏன்னா இப்போ அறவழியிலேருந்து போகிறது தானே கூட இருக்குது. சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை இல்லாமல் சுமீரம் அப்போ இவைக்கு அந்த இடவழிகள் வாரதால தான் எங்களுக்கு அப்படியான பிரச்சனைகள் வாருது. இப்போ நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மற்ற எங்களோட நாட்டில் ஞாயிற்றுக்கிழமையில் கடவுளுக்கண்டே ஒதுக்கப்பட்ட இப்போ கிறிஸ்தவர்கள் மரக்கல்லியை போதிக்கணும். அதுமாரி இப்போ எங்களோட சமயமும் ஞாயிற்றுக்கிழமையில் செய்கிறது. எங்களுக்கு பிள்ளையாண்ட ஆதரவு இருக்குது. நாங்கள் தொடர்ந்து இதை செய்கிறதுக்கு உங்களோட உதவியும் பிள்ளையாண்ட உதவியும் அம்மாளின் உதவியும் கிடைக்கும் என வேண்டும். கதிரவேலு இதயகுமார் குடும்பத்தினர் இங்கு வருகை தந்திருந்தனர். இந்த நிகழ்வானது நமது கலாச்சாரம் பண்பாடுகளை மையமாக கொண்டு பிள்ளைகளை நல்ல வழியிலே சைவ சமயத்தை புகட்டும் முகமாக இது ஆரம்பிக்கப்பட்டது. இது ஆரம்பிக்கப்பட்டு 7 மாதங்களாக மிகவும் சிறப்பான முறையிலே 2 ஆசிரியர்களும் இந்த பிள்ளைகளை வழிநடத்தி செல்கிறார்கள். இந்த பிள்ளைகளின் எதிர்காலம் மிகவும் ஒரு சைவ சமயத்தோடு தழைத்தோங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையிலே இந்த உதவிகளை பிள்ளைகளுக்கான இந்த புத்தக வாய்க்கு மற்றது ஆசிரியர்களுக்கான இந்த கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக கனடா ஜெர்மன் நாட்டிலிருந்து இந்த உதவியினை செய்த கதிரவேலு இதயகுமார் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உண்மையிலே இந்த பிரதேசத்திலே மிகவும் வறுமை கோட்டிற்குட்பட்ட இந்த கிராமத்துக்கு இவர்கள் உதவி செய்ய வந்தது எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்து பிள்ளைகளை இதோடு நிற்காமல் இந்த பிள்ளைகள் தொடர்ந்து செயற்பட்டு இன்னும் இவர்களுக்கான இந்த ஆலயத்திலேயே இந்த அறநெறி கற்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இது தொடர்ந்து அவருக்கு ஒரு சிறு கொட்டகை அமைத்து அவர்களை அங்கே கொண்டு சென்று நாங்கள் பிள்ளைகளை கற்பிக்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது நிறைவேறும் என கூறி மீண்டும் இதயகுமார் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Berhenti kak? Nandana, Abisayan, Jansi, Sana, Sindian, சாந்த கொடுங்க. இது பண்ணிட்டியா நீ?
ಏನು ಒಳ್ಳೆ ಬರಂದವ துவன் மதி சூடி காடுடைய சுடரை கோழி பூசியன் உலங்கவன் ஏடுடைய மலராய் உனையான் கனிந்து செய்த சுடரை பிரமவையோ என்மானைவனன்றே. வணக்கம். நன்றி சொல்றீங்களா? நீங்கள் யாரும் கதைக்க விரும்புறீங்களா? என்னுடைய இதயம் உங்களுக்கானது. என்னுடைய இதயம் என்னுடைய மக்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். கதைங்க, தொடர்ந்து கதைங்க. அது அந்த அந்த பிள்ளைகள் படிக்கணும், நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கணும், வாழணும், தங்களுடைய பரம்பரைய தகப்பன் தாய் என்ற இனத்தை அப்படியே கொடுத்துட்டு போகணும், பழைய வரலாறு. கதைங்க, அப்படியே தொடர்ந்து கதைங்க. அப்ப அந்த 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 உணர்வை நான் அனுபவிக்கவில்லை. ஏன்னு சொன்னா, நான் 5 வயசுல இலங்கையை விட்டு வேறு ஒரு நாட்டுக்கு வந்துட்டேன். வந்ததால நான் பட்ட கஷ்ட துன்பங்கள், என்னுடைய தமிழுக்காக நான் நிக்க என்ற உணர்வுகள், கஷ்டங்கள் மனசுல இருக்கு. அந்த அந்த உணர்வை என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு இனத்துக்காக கொடுத்துட்டு போகணும்ன்றதுக்காகத்தான் நான் எனக்காக ஒன்று வெள்ளாட்டிக்கும் செய்யணும். சாப்பிட உட ஆரோக்கியம் இருந்தா எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை, மற்றதெல்லாம் நரகம். அப்ப அந்த இது எனக்கு அந்த உணர்வு இருக்கு. அதனால நான் அந்த பிள்ளைகளுக்கு செய்யறேன். வார்த்தை இல்லை, இனி வார்த்தையே இல்லை. சரி, அப்படியே நில்லுங்க. நீ படத்துக்கா அங்க பாருங்க. உறவுகளே, அன்பான உறவுகளே, இந்த இதயகுமார் கதிரவேலு இதயகுமார் அன்னைக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இப்படியான உதவி திட்டங்கள் எங்களுடைய கிராமங்களுக்கு தேவை, இந்த மக்களுக்கும் தேவை. இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களோட அன்பான உறவுகள் நிச்சயமாக ஏனைய கிராமங்களையும் இப்படியான இடங்களை தெரிவு செய்து அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.